தர்மபுரம் ஆதீனத்தின் ஆபாச வீடியோ இருப்பதாகவும் அந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிடாமல் இருக்க பல லட்சம் ரூபாய் பணம் கேட்டு ஒரு கும்பல் மிரட்டியது. இது தொடர்பாக ஆதீனம் தரப்பில் அளிக்கப்பட்ட புகாரில் அடுத்தடுத்து பல பாஜகவினர் சிக்கினர். இதில் மும்பையில் தலைமறைவாக இருந்து கைதான பாஜக மாவட்ட தலைவர் அகோரத்தை போலீசார் காவலில் எடுத்து விசாரித்துள்ளனர். விசாரணையில் தெரிய வந்தது என்ன? மயிலாடுதுறை தர்மபுரம் 27வது ஆதீனத்தின் ஆபாச வீடியோக்கள் இருப்பதாகவும் அதனை காட்டி பணம் கேட்டும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் கடந்த மாதம் 28ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக மயிலாடுதுறை போலீசார் தஞ்சை வடக்கு மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் வினோத், திருவெண்காடு விக்கி, குடியரசு ஸ்ரீனிவாஸ் விஜயகுமார், வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன், ஆதீனம் மெய்க்காவலர் செந்தில், ஆதீனம் வீடியோகிராபர் பிரபாகரன், மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் அகோரம் உள்ளிட்ட 9 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதில் வினோத், விக்கி, ஸ்ரீனிவாஸ், குடியரசு மற்றும் அகோரம் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதில் அகோரத்தை தவிர மற்ற 4 நபர்களை ஏற்கனவே மயிலாடுதுறை போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்ததில் தஞ்சை வடக்கு மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் வினோத் அரசு தரப்பு சாட்சியாக மாறினார். இதற்கிடையே கடந்த 15ஆம் தேதி மும்பையில் கைது செய்யப்பட்ட மயிலாடுதுறை பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் 16ஆம் தேதி மயிலாடுதுறை கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவரிடமிருந்து மேலும் ஆவணங்களையும் ஆதாரங்களையும் கைப்பற்ற அவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க மயிலாடுதுறை போலீசார் நீதிமன்றத்தை அணுகினர். நீதிபதி விடுமுறையில் இருப்பதால் திருச்செம்பள்ளியில் உள்ள தரங்கம்பாடி நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அகோரத்தை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்றும் தடயங்களை கைப்பற்றுவதற்கு 5 நாள் காவலில் வைத்து விசாரிக்கவும் அனுமதி கேட்கப்பட்டது. அதற்கு நீதிபதி கனிமொழி அனுமதி மறுத்து 1 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்தார். இதையடுத்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இந்த வழக்கில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது தெரியவரும். தர்மபுரம் ஆதீனத்தை மிரட்டி பணம் பறிக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அடுத்தடுத்து பாஜக நிர்வாகிகள் சிக்கியுள்ள சம்பவம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.